எஸ் டிஎஸ் எப்படி இருக்கீங்க? சின்னதாக ஒரு செய்தி. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இருக்கா? கஷ்டம் இல்லாத எந்த ஒரு செயலும் இருக்கா? கஷ்டம்னு பார்த்தா எல்லாமே கஷ்டம்தான். ஒரு செயல் செய்யும் போது அது நமக்கு கஷ்டம் இல்லாத எளிதான செயலாக இருக்கணும் அப்படின்னா அதன் மீது நமக்கு தீவிரமான காதல் இருக்கணும் அல்லது தீவிரமான விருப்பம் இருக்கணும். அப்படி தீவிரமான காதலும் தீவிரமான விருப்பமும் உள்ள எந்த செயலை செய்தாலும் அதில் நீங்கள் 100% நம்மளால் திருப்தி அடைய முடியும். அந்த செயலில் மிகப்பெரிய அரிதான பெரிய விஷயங்களையும் செய்ய முடியும். கஷ்டமே படாமல் இருக்கும் அப்படின்னா ஒரு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவு ஒரு வெற்றி அடைய முடியாது. இன்னைக்கு ஸ்கூலில் 10th 12th ஒரு ஸ்டூடெண்ட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு வராங்க, ஸ்கூல் ஃபஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படாமல் செஞ்சுருக்காங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் டிவி பார்த்துருக்காங்க, விளையாண்டுருக்காங்க, நண்பர்களோட பேசியிருக்காங்க. அவங்க நேரத்தை பல்வேறு வகையான விதத்தில் டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மார்க் எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த ஒரு பர்சன் நல்லா புரிஞ்சுக்குங்க, மென்டலி நான் இதை அடைஞ்சே தீரணும்னு சொல்லி தீவிரமான காதலும் தீவிரமான விருப்பம் தன் படிக்கக்கூடிய படிப்பின் மீது செலுத்தி இந்த பரீட்சையில் இந்த தேர்வில் நான் மாநிலத்தில் முதலாவது மாணவனாக வர வேண்டும் என்ற அந்த இலக்கை அடையும் வரை 1 வருஷம் 2 ஆண்டுகள் தொடர்ந்து படித்ததனால் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய விஷயத்தை அதை கஷ்டம் என்று பார்க்காமல் தீவிர காதலோடு தீவிர விருப்பத்தோடு செயல்படுத்தியதனால் முதல் மாணவன். இதுதான் பேசிக் சக்சஸ் ஃபார்முலா. நீங்கள் எந்த ஃபீல்டில் எந்த பிஸ்னஸில் வேணாலும் இருங்க, எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கிறத நானும் செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஆனால் மெஜாரிட்டி பர்சனுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு பயிற்சி எடுத்து உங்களை தயார்படுத்தி அதுக்காக நீங்கள் உழைக்கும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பெருசாக இருக்கும். அதில் ஒரு உயர்ந்த இடத்தை உங்களால் அடைய முடியும். பேராசிரியர் பிரியாதாசன் ஐயா சொல்லுவாங்க, 90% பீப்புள் காமன் லைஃப்பை வாழ்கிறாங்க, ஆனால் ஒரு 10% பீப்புள் ஒரு கிரியேட்டிவிட்டிவாக ஒரு புதுமையை புகுத்தணும், ஒரு ரெவல்யூஷனை மாற்றணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. கஷ்டம் அவங்களுக்கு தான் வரும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும், வாழ்க்கையிலேயே உங்கள் சமுதாயத்துக்கு ஒரு சேஞ்சஸ் உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சொசைட்டிலேயோ உங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ ஒரு கேம் சேஞ்சராக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தை உங்கள் இஷ்டம், உங்களுடைய விருப்பம், காதலாக மாற்றும் மனோபாவம் உங்களிடம் வந்தால் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு வெற்றியின் சாதனை நாயகன். ஆல் தி பெஸ்ட்.